இன்னைக்கு நம்ம கார்ல இருக்கிற ஒரு முக்கியமான நம்ம பெருசா கண்டுக்காத ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக் அல்லது பார்க்கிங் பிரேக்னு சொல்லுவோம். டிரைவிங் கத்துக்கும் போதும் சரி, இல்லைன்னா கார் நம்ம பார்க் பண்ணும்போதும் சரி, நம்ம முதல்ல தேடுறது இந்த ஹேண்ட் பிரேக் லீவர் தான். நம்ம கால்ல மிதிக்கிற அந்த பிரேக் ஃபெயில் ஆனா கூட இந்த ஹேண்ட் பிரேக் தான் நம்ம உயிரை காப்பாத்தும். இந்த லீவரை இழுக்கும் போது உள்ள நடக்கிற மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் என்ன, இந்த ஹேண்ட் பிரேக் எப்போ என்னென்ன சிச்சுவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும், இந்த ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது பிகினர்ஸ் செய்யற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கால்ல மிதிக்கிற அந்த மெயின் பிரேக் இருக்குல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக் ப்ரெஷர்ல ஒர்க் ஆகும். ஐ மீன் ஹைட்ராலிக் ஆயில் மூலியமா வர ப்ரெஷர் மூலியமா அது ஒர்க் ஆகும். பட் இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல் சிஸ்டம் தான். இதுல வந்து ஆயில் ப்ரெஷரோ இல்லைன்னா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எந்த ஆக்டிவேஷன் இதுல அப்ளை ஆகுது. இப்போ இதுல இருக்க பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லீவர் கையால இழுத்து புல் பண்ணி நம்ம ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்றோம்ல, அதுதான் ஹேண்ட் பிரேக் லீவர்னு சொல்லுவோம். இந்த லீவர் வந்து ஒரு சென்ட்ரிபிகல் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் முன்னாடி பின்னாடி மூவ் ஆகும். அதுதான் நம்ம வந்து பிவட் ஆக்சிஸ் சொல்லுவோம். அந்த பிவட் ஆக்சிஸ் தான் இந்த லீவர் மூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ரேட்செட் மெக்கானிசம். ரேட்செட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நீங்க ஹேண்ட் பிரேக் லீவரை மேலே இழுக்கும் போது கிளிக் கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்துகிட்டே வரும். நீங்க இழுக்க இழுக்க சவுண்ட் வரும். அந்த சவுண்டுக்கு காரணம் இந்த ரேட்செட் மெக்கானிசம் தான். இதுல கியர் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதை லாக் பண்றதுக்கு பின் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். லீவரை மேல இழுக்க இழுக்க அந்த பின் வந்து அந்த ரேட்செட் மேல டச் ஆகி லாக் ஆகிட்டே போகும். பட் பின்னாடி வராது. அது டச் ஆகி போதில்லை. அதனால தான் அந்த கிளிக் கிளிக்னு சவுண்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லீவர்லயே எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பேர் ரிலீஸ் பட்டன் சொல்லுவோம். நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றதுக்கு அந்த பட்டனை பிரஸ் பண்ணி டவுன் பண்ணீங்கன்னா ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிரும். அந்த பட்டன் பிரஸ் பண்ணும்போது அந்த பின் உள்ள வந்துடும். உள்ள வந்து நம்ம கீழே டவுன் பண்ணோம்னா ஹேண்ட் பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிரும். பாத்தீங்கன்னா பார்க்கிங் கேபிள் அண்ட் ரிட்டர்ன் ஸ்ப்ரிங். இப்போ இந்த ஹேண்ட் பிரேக்கோட லீவர்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேபிள் கனெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த ஸ்டீல் கேபிள் தான் நம்ம பார்க்கிங் கேபிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த ஹேண்ட் பிரேக் லீவரை வந்து மேலே இழுக்கும் போது அந்த கேபிள்ல வந்து உங்களுக்கு டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டென்சில் ஃபோர்ஸ் டைரக்டா காரோட ரியர் வீல்ல இருக்கிற அந்த பிரேக் பேடு இல்லைன்னா பிரேக் ட்ரம்ஸ்னு சொல்லுவோம். அதவே டைட் பண்ணி ரியர் வீலோட சேர்த்து லாக் பண்ணிடும். பிரேக் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் தான் அந்த கேபிள் வந்து ஓல்டு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருக்கு. இதுதான் மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல். மெக்கானிசம்லாம் ஓகே. நம்ம நிஜ வாழ்க்கையில இதை எப்படி எப்போ சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வண்டியை காரை நம்ம பார்க் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக் போட்டு தான் போகணும். பர்டிகுலர்லி ஸ்லோப்பா இருக்கிற ஸ்பேஸ்ல நம்ம வண்டியை பார்க் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிட்டு தான் போகணும். சில பேர் பார்க் பண்ணும்போது கியர்ல போட்டு போவாங்க. கியர்ல போட்டு நம்ம போகவே கூடாது. அப்படி போட்டீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். கியர்ல போட்டு நீங்க போகும்போது காரோட ஃபுல் வெயிட்டுமே நம்ம கியரோட அந்த டீத்துல தான், கியரோட அந்த கியர் பார்த்துருக்கு ரவுண்டா இருக்கும். அதுல பல்லா இருக்கும். இந்த பல்லுல தான் ஏதாவது ஒரு பல்ல போய் நம்ம காரோட ஃபுல் லோடுமே ஆக்ட் ஆகிருக்கும். இம்பாக்ட் லோடுன்னு சொல்லுவோம். இந்த இம்பாக்ட் லோடு வந்து சடனா நம்ம யாராவது வண்டியை புல் பண்ணாங்க அப்படின்னா அந்த டீத் வந்து பிரேக் ஆயிரும். காரோட அந்த கியர் டீத் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இன்ஜினோட பவரை வீலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த திக்னஸ் தான் கொடுத்துருப்பாங்க. காரோட ஃபுல் வெயிட்டையும் தாங்குற அளவுக்கு அந்த திக்னஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்க வந்து காரோட ஃபுல் வெயிட்டையும் அந்த டீத் மேல இம்பாக்டோட கொடுக்கும்போது அந்த டீத் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீத் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கியர் பாக்ஸே மாத்திர மாதிரி இருக்கும். ஒரு கியர் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு கியர்ல ஒரு டீத் பிரேக் ஆனாலுமே நீங்க செட்டா மாத்திர மாதிரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்க காரை பார்க் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணி தான் பார்க் பண்ணணும். கியர்ல போட்டு பார்க் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பிரேக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கார்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது கார்ல நம்ம மெயின் பிரேக் ஐ மீன் அந்த ஹைட்ராலிக் ஆர் ஏர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணி தான் காரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அந்த மெயின் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிடணும். கொஞ்சம் ஸ்பீடு டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கியரை ரெடியூஸ் பண்ணி ஐ மீன் இன்ஜின் பிரேக்னு சொல்லுவோம். கியரை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடு கம்மி பண்ணணும். ஃபைனலா ஹேண்ட் பிரேக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே சடனா இழுத்துறாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேலே கொண்டு வந்து நம்ம காரை ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் நம்ம மெயின் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக்கை வச்சு நம்ம காரை ஸ்டாப் பண்றதுக்கு இதுதான் ஒரு சேஃப் மெத்தட். புது டிரைவரா இருக்கட்டும், நம்ம டிரைவிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருக்கட்டும், அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஐ மீன் அந்த ரிலீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அதனாலதான் அந்த பட்டனுக்கு ரிலீஸ் பட்டன் நேம் வச்சிருக்கோம். இப்போ நாங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேலே லாக் பண்ணும்போது நமக்கு லாக் ஆயிருக்கா அப்படிங்கிறது டவுட் வரும். நீங்க அதை ப்ரெஸ் பண்ணாம மேலே தூக்கும் போது தான் அந்த ரேட்செட் மெக்கானிசம்னால அந்த சவுண்ட் வரும். கிளிக் கிளிக்னு சவுண்ட் வரணும். அப்படி சவுண்ட் வந்தாதான் ஏதாவது ஒரு ஸ்டெப்ல போய் அது லாக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். அதனால அப்ளை பண்ணும்போது அந்த ரிலீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே மேலே இழுக்கணும். ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரிலீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளணும். நெக்ஸ்ட் பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரைவிங் வித் ஹேண்ட் பிரேக்கோடய டிரைவ் பண்ணுவாங்க. ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கும், அதை மறந்துட்டு டிரைவ் பண்ணுவாங்க. நீங்க கியர் போட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும். பட் வந்து ஹேண்ட் பிரேக்கோட அந்த பிரேக் ஷூலாம்
ஹீட்டில் தேய ஆரம்பிச்சு ஹேண்ட் பிரேக்கோட டோட்டல் சிஸ்டமே காலி ஆயிரும். ஹேண்ட் பிரேக் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டேஷ்போர்டில் ஒரு ஹேண்ட் பிரேக் சிம்பிள், ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கும் ரெட் கலரில். அந்த சிம்பிள் வந்து விசிபிளாக இருந்தது அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலன்னு அர்த்தம். நம்ம ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஹைட் ஆகும். அந்த சிம்பிள் ஹைட் ஆனால் தான் ஹேண்ட் பிரேக் ஃபுல்லி ரிலீஸ்டுன்னு அர்த்தம். அது சிம்பிள் விசிபிளாக இருந்தது அப்படின்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து வண்டியை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்பிளேல அந்த சிம்பிள் விசிபிளாக இருக்கா இல்லைனா ஹைட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லை இன்னும் அப்ளேல தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்கு அட்வான்ஸ்டாக இபிபி, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கிங் பட்டன் டைப்பில் வந்திருக்கு. என்னதான் இந்த இபிபி வந்தாலும் நம்ம மெக்கானிக்கல் ஹேண்ட் பிரேக்கோட கண்ட்ரோலும் ஃபீலும் வேற லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் ஹேண்ட் பிரேக்கை எப்படி அப்ளை பண்ணீங்க, எப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.